வணக்கம். கோவை நீலகிரி செய்திகளுக்காக செய்திகள் வாசிப்பது சரவணன். உதகை குந்தா சாலையில் ஹாயாக உலா வந்த ஒற்றை கரடி, வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசிப்பு. இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டம் சுமார் 55% வனப்பகுதியை கொண்ட மாவட்டமாகும். இந்த வனப்பகுதியில் யானை, சிறுத்தை, புலி, கரடி, காட்டுமாடு, மான் உள்ளிட்ட பல்வேறு வன விலங்குகளின் புகழிடமாக திகழ்ந்து வருகிறது. இந்நிலையில் சில நாட்களாக உதகை, கோத்தகிரி, குந்தா, மஞ்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் உணவு மற்றும் தண்ணீர் தேடி குடியிருப்பு பகுதிகளிலும் சாலை ஓரங்களிலும் கரடியின் நடமாட்டம் அதிகரித்து காணப்படுகிறது. இதற்கிடையே உதகை குந்தா செல்லும் சாலையில் குந்தா பாலம் பகுதியில் கரடி ஒன்று ஹாயாக சாலையின் ஓரத்தில் உலா வந்தது. மேலும் சாலையோரத்தில் இருந்து செடிகளை உண்டவாறு ஓடிச் சென்றது. இதனை வாகன ஓட்டிகள் மற்றும் சுற்றுலா பயணிகள் கண்டு ரசித்ததோடு புகைப்படம் எடுத்துச் சென்றனர். குறிப்பாக சாலையோரங்களில் உலாவரும் கரடியை எவ்வித தொந்தரவும் செய்யக்கூடாது என்று வனத்துறையின் சார்பில் அறிவுறுத்தப்பட்டுள்ளதும் குறிப்பிடத்தக்கது. கோவை நீலகிரி செய்திகளுக்காக எமது சிறப்பு செய்தி ஆசிரியர் தமிழ் வெங்கடேசன். வணக்கம். எப்படி இருக்கு பாருங்கண்ணா. ஆறு அடிச்சிட்டானா உடனே முடிச்சு நின்று